Hi guys, welcome to Muppரை Training Academy. So இந்த 2026ல வரக்கூடிய நவம்பர் மாதம் எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? கருப்பு காவல்காரன் டெஸ்ட் பேட்ச் ஜூன் 24 முதல் வந்துட்டான் வேட்டையாடுவதற்கு. சோ உங்களுடைய காக்கியை நீங்க வேட்டையாடியே தீரணுமா இந்த 2026 தேர்வுல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 24ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக கருப்பு டெஸ்ட் பேட்ச்ல. சோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி எல்லாம் இருக்க போது அதை பத்தின டீடைல்ஸ் என்ன, அந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி நீங்க இணையணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஷெட்யூல் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஷெட்யூல் லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ எந்த லிங்க் வேணாலும் நீங்க எந்த மீடியம் வேணும்னாலும் அதை கிளிக் பண்ணி அந்த ஷெட்யூல் படி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். क्वेश्चंस அனைத்துமே பைலிங்குவலா தாங்க இருக்க போகுது. சோ அப்படிப்பட்ட இந்த டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் என்ன, டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கும், சோ இந்த டெஸ்ட் நீங்க எப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் கட்டா சொல்றேன். எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தினுடைய ஆப் மூலமா தான் இந்த டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. சோ மறக்காம எங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு டெஸ்ட் பேட்சை வாங்கிக்கோங்க. இந்த 2026ல அந்த காக்கிய வேட்டையாடிடலாம். சரிங்களா? சோ ஜூன் 24ல இருந்து தொடங்க போற இந்த கருப்பு டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் தான் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். சோ டெஸ்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 24. உங்களுக்கு லாஸ்ட் டேட் டு ஜாயின் திஸ் கருப்பு டெஸ்ட் பேட்ச், அதாவது 1800 ரூபாய் இந்த டெஸ்ட் பேட்ச்னுடைய மதிப்பு. சரிங்களா? 1800 ரூபாய் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க கடைசியா சேர்வதற்கான கடைசி நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி. சோ ஜூன் 21ஆம் தேதிக்குள்ள சேர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 1800 டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது எல்லாத்தையுமே இதை கிளியரா சொல்லிடுறேன். சோ இதுக்கான முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் தேர்வுகள் உளவியலோட சேர்த்து எத்தனை இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 தேர்வுகள் இருக்க போகுது. அப்ப மொத்தமா 40 தேர்வானா கிடையாது, மொத்தமா 50 தேர்வுகள் இருக்குது இந்த டெஸ்ட் பேட்ச்ல. அதுல 40 தேர்வுகள் மற்றும் பாடவாரியான தேர்வுகள், அதாவது டாபிக் வைஸ் பேஸ் பண்ண மாதிரி ஜிஎஸ் ஸ்கோர் 30 தேர்வுகளும் 10 தேர்வுகள் உளவியல் தேர்வுகளும் இருக்கும். எப்படி இருக்கும்ன்றதுனா நான் ஒரு 2 டெஸ்ட் காமிச்சாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஃபைனலா ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஷெட்யூல் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்ஸ் எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனோனே பாத்துக்கலாம். பட் ஆனாலும் இதற்கு நிறைய டைம் இருக்கு. கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் மாதம் வரை இந்த தேர்வுகள் நடக்க போது. நீ அதை பொறுமையா படிச்சாலே அழகா படிச்சு முடிச்சிடலாம். சோ 1800 ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஷெட்யூலை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 24ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது முதல் பாடமா உனக்கு வந்து ஹிஸ்டரி தாங்க கொடுத்திருக்கோம். சோ ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய சிந்துவெளி சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்தம் மற்றும் சமணம், குப்தர்கள், இதெல்லாம் நீங்க எங்க படிக்கணும், நம்மளுடைய மெட்டீரியல் எந்த பேஜ் நம்பர்ல படிக்கணும், அதுல எவ்வளவு மார்க் உங்களுக்கு டோட்டலா வைக்க போறோம். சோ இதுதான் கொடுத்திருக்கோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு டெஸ்ட் கொடுத்திருக்கோம். அளவீடுகள், விசை மற்றும் இயக்கம், மின்சாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு. அந்த மாதிரி நாங்க ஒரு சப்ஜெக்ட் விட்டு ஒரு சப்ஜெக்ட் தாங்க பிளான் பண்ணிருக்கோம். அப்ப நீ ஹிஸ்டரி படிச்சா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியே டோட்டலா முடிச்சுட்டா நமக்கு ஹிஸ்டரி டச்சே இல்லாம போயிடும். சோ கடைசி வரையும் ஒரு சப்ஜெக்ட் டச்சையுமே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் கடைசி வரையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உளவியல், எப்பவுமே 4ன்ற சீக்வன்ஸ்ல முடியக்கூடிய மொத்தமா 40 தேர்வுகள். இந்த 4ஆல வகுப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே ஏதாவது வரும்னு பாத்தீங்கன்னா உளவியல்ல தான் வரும். சோ உளவியல்ல என்ன டாபிக், உளவியலை பொறுத்தவரையும் உனக்கு 4ஆ பிரிச்சு கொடுத்துருக்கேன். உளவியல்ல என்ன வரும், கணிதத்துல என்ன வரும், இங்கிலீஷ்ல என்ன வரும், தமிழ்ல என்ன வரும். ஏன்னா உளவியலை பொறுத்தவரை எல்லாமே இருக்குல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உட்பட. சோ எல்லாமே என்னென்ன வரும்ன்றதை தெளிவா கொடுத்துருக்கேன். அதுவுமே 100 மார்க். அதுல கணிதத்துல 20 மார்க், இங்கிலீஷ்க்கு 20 மார்க், தமிழுக்கு 20 மார்க், உளவியல்ல சொல்லக்கூடிய எண் வரிசை மற்றும் எழுத்து வரிசைக்கு என்ன பாருங்க 40 கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி பேட்டர்ன்ல தனித்தனியா நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எங்ககிட்ட ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஷெட்யூல பக்காவா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். சரிங்களா? சோ இந்த கருப்பு டெஸ்ட் பேட்ச்னுடைய ஷெட்யூல் இதுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துல இருக்கிறத நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இதே கீழே வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் வச்சிருக்கேன். சோ ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போயிட்டு மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். சோ டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கருப்பு நம்மளுடைய காவல்காரனுடைய டெஸ்ட் பேட்ச் 1800 ரூபாய். சோ இதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னா எங்க ஆப்பை முதல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். சோ அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்றத வீடியோவோட அடுத்ததுல நான் கொடுத்துருக்கேன். சோ அதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை கிளியரா பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அமையும். கண்டிப்பா இந்த 2024 நவம்பர்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல நானும் அந்த எஸ்ஐ தேர்வை கிளியர் பண்ணி அடுத்த 2027 என்னாலையும் அந்த யூனிஃபார்மை எடுத்து வியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுல இருக்கீங்கன்னா
தாராளமா இந்த கருப்பு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த காவல் தெய்வமான கருப்பு உங்களை கைவிட மாட்டாங்க. சரிங்களா? முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இதை தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும்னு அடுத்த ஒரு வீடியோ வரப்போது அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காவல்காரன் டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நியூ டு முப்படைன்னு இருக்குல்ல, கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கருப்பு காவல்காரன் டெஸ்ட் பேட்ச் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சிம்பிள் வச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்கும். நம்ம ஜாயின் பண்ண போகிறது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச். ஸோ எஸ்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கருப்பு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்னென்ன கேட்க போகிறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட் கண்டென்ட்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் ஆகும். இப்போ ஷெடியூல் இருக்குல்ல, அது கீழே வந்து ஒரு ஐக்கான் ஆட் ஆகும் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை ஆஃப்டர் பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் கேட்வேல உங்களுக்கான பர்ச்சேஸ் இன்டர்ஃபேஸ் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்கான ப்ரொசீஜர் போகும். ஸோ அந்த பேமெண்ட்கான ப்ரொசீஜரில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே காட்டும். ஸோ உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வரும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே உங்களால் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பை நோ அப்படின்றது போயிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கருப்பு காவல்காரன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கேன். இன்கேஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய 7200400395 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 7200400398 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்கொயரி டீம்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.